இருக்கிறது என்பதை சிந்திக்கும் போதே அல்லாவின் வல்லமையை நினைத்து எனக்கு மெய் சிலிர்க்கிறது. இப்பொழுது இந்த உதாரணத்தை கவனியுங்கள். காலத்தை நம்மால் நிறுத்த முடிந்தால் நாம் காலம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது மணிக்கூண்டுகளை நிறுத்தினால் காலம் நின்றுவிடுமா? இல்லை. பறவைகளும் விலங்குகளும் அலைந்து கொண்டிருக்கும், சூரியனும் சந்திரனும் வானத்தில் நீந்திக் கொண்டிருக்கும், நாமும் நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்போம். அப்போ மொத்த பூமியையும் நிறுத்திவிட்டால் காலத்தை நிறுத்திவிடலாமா? இல்லை. மறுபடியும் சூரியன் மிதந்து கொண்டிருக்கும், பல நட்சத்திரங்கள் கேலக்சியில் நீந்திக் கொண்டிருக்கும், இந்த பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தையே நாம் நிறுத்தினால் நாம் காலத்தை நிறுத்திவிடலாமா? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான். ஏனென்றால் காலத்தின் நகர்வை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களின் நகர்வை வைத்தே நாம் கணிக்கின்றோம்.